நல்ல கூட தேவனுடைய வார்த்தை முக்கியமானது. தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில அநேக மாற்றங்களை உண்டாக்கும். இந்த வார்த்தைக்காக நம்ம பயத்தோடு பக்தியோடு காத்திருக்கணும். செய்தியோட தலைப்பு தன் பிள்ளைகளை உணர வேண்டும். தன் பிள்ளைகளை உணர வேண்டும். பிள்ளைகள் என்ன அர்த்தம்? தவறுகள், வேற குற்றங்கள், பாவங்கள், இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நீங்களும் நானும் உணர வேண்டும் என்று யார் விரும்புகிறார்? தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தன் பிள்ளைகளை உணர வேண்டும். அடுத்து வாசிங்க சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மீண்டும் படிங்க. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். இந்த வார்த்தையை யார் சொல்றா? இந்த வார்த்தைய சொல்ல தாவீது ராஜா இந்த வார்த்தையை சொல்றார். தன்னுடைய பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய குற்றம், செய்யக்கூடிய தப்பு, செய்யக்கூடிய மிஸ்டேக், இந்த காரியத்தை யார் உணர்றாங்க? இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா அநேக தவறுகளை தெரிந்தே செய்கிறோம். இது தவறு, இந்த காரியத்தை தேவன் ஒரு நாளும் விரும்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க குறித்த நேரத்துக்கு முன்பாகவே நீங்க சபைக்கு வரல அப்படின்னாவே அதுவே பிழை, அதுவே குற்றம். நமக்கு முன்னாடி கர்த்தருக்கு முன்னாடி காரணங்களை அடுக்கிடலாம். ஆண்டவரே பலவீனம், காய்ச்சல், இந்த மாதிரி பல வேலை, பல காரியங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி காரணங்களை ஒரு நாள் கர்த்தர் அடுக்கிறதே கிடையாது. எல்லா காரியத்திலையும் நமக்கு உடனிருந்து நம்மளுடைய கர்த்தர் அற்புதமா கர்த்தர் நடத்திட்டு தான் இருக்கிறார். இப்ப நடத்துற தேவன் இனியும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனா நம்ம பிள்ளைகளை உணராமையே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம செய்வது தவறு, இந்த காரியம் கர்த்தரை பிடிக்காது, நம்ம சரீரத்தை பாதிக்கும், நம்முடைய ஆவியை பாதிக்கும், இது நிமித்தமா அநேகருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்லாம் தெரிஞ்சு அந்த பிள்ளைய உணராம இருக்கிறோம். தவற உணராம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நீங்க உணரல அப்படின்னா தேவன் உணர்த்துவார். அல்லேலூயா. நீங்க உணரல அப்படின்னா தேவன் உணர்த்திடுவார். உங்களுடைய குற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து இந்த நாள்ல நீங்க மனம் திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே நீங்க எடுத்து வாசிங்க எரேமியா 2ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம். எரேமியா 2:19. உன் தீமை உன்னை தண்டிக்கும், மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இராமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்துகொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல வசனம், வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஒரு தீமை உன்னை கண்டிக்கும், செய்யக்கூடிய தப்பு, அதனால பல வழிகளை வேதனை நீங்க அனுபவிச்சிருந்தீங்க. அது எத்தனை பொல்லாப்பு, எவ்வளவு கசப்பான காரியம் தெரியுமா? நம்முடைய பிள்ளையை உணராம, நம்ம தப்ப தேவனிடத்துல அழிக்கிடாம தொடர்ந்து தப்புகளை செஞ்சுட்டே இருக்கும் பொழுது சிலர்லாம் பாத்தீங்கன்னா சில தப்புகளை, சில குற்றங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நம்மளை யாரு கேட்பா? நான் சம்பாதிக்கிறேன், நான் அந்த காரியம் செய்யறேன், என்னை கேட்பதற்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி, அப்ப நீங்க ஒரு தப்பு செஞ்சுட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய கணக்குல ஏறிக்கிட்டே இருக்கும். பேங்க்ல நீங்க பணம் போடுறீங்க, ஒரு 1000 ரூபாய் போட்டு வச்சிருக்கிறீங்க, இன்னொரு 1000 ரூபாய் போடுறீங்க, பேங்க் எவ்வளவு நாள் இருக்கும்? பேங்க் உங்க அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் பணத்தை நீங்க போட்டு வச்சிருக்கிறீங்க, திருப்பியும் ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பியும் 1000 ரூபாய் கொண்டு பேங்க்ல போடுறீங்க, உங்க அக்கௌண்ட் எவ்வளவு பணம் இருக்கும்? 2000 இருக்கும்ல. அதே போலதான் நீங்க தப்ப தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும் பொழுது அப்படியே அது உங்களுடைய காரியத்துக்கான தப்பு ஏறிட்டே இருக்கும், இந்த பாவம் ஏறிட்டே இருக்கும், அதோட முடிவு மரணமா இருக்கும். அப்படித்தான் பைபிள் சொல்லுது. அதனால உங்க பிள்ளைகளை நீங்க உணரணும். என் மிஸ்டேக்க நான் உணரணும். எது என் வாழ்க்கையில மிஸ்டேக்கா இருக்குது, தேவன் விரும்புறத நீங்க எது செய்யாம இருக்கீங்களோ அது எல்லாம் மிஸ்டேக், அதெல்லாம் குற்றம், அதெல்லாம் பிழை. தேவன் அறுவடைக்கிற காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அதுவும் குற்றம் தான். தேவன் விரும்புறது எல்லாம் செஞ்சிடணும். அந்த காரியம் பைபிள் சொல்லுது, ஆலயத்துக்கு நேர்பட சீக்கிரமா வரணும், சீக்கிரம் வந்துடணும்.
தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காரியத்திலும் முன்னாடி நிக்கணும். இதெல்லாம் நீ செஞ்சுட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை எல்லா காரியத்தையும் உங்களை கூட இருந்து கர்த்தர் பாதுகாப்பார். இதையெல்லாம் நீங்க செய்யாம இருந்தீங்க அப்படின்னாவே அதுதான் பிழை, அதுதான் குற்றம். அதையெல்லாம் ஆண்டதுனால கூட உங்க மனசுக்கு தெரியும் நான் என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாரத்துல 6 நாள் உட்காந்து எத்தனை சீரியல் பார்த்தேன், எத்தனை சினிமா பார்த்தேன், நாவுகள் எத்தனை சினிமா பாட்டை பாடினேன், இந்த நாவுகள் இந்த வாய்க்குள்ள என்னென்ன கசப்பான காரியங்கள் உள்ள போச்சு, இந்த பார்வை எத்தனை காரியம் சோதனை கத்து அளவுக்கு காரியத்தை பார்த்துச்சு, இந்த சரீரம் மூலம் என்னென்ன காரியம் செஞ்சுச்சு, இந்த ஜீவத்துக்காக என்ன தப்பு செஞ்சேன், அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சிலர் பார்த்தீங்கன்னா துணிகரமா செய்வீங்க, அது தேவன் சோதனை, அது பிழைன்னு சொல்றாரு, அது மிஸ்டேக்னு சொல்றாரு, அது குற்றம்னு சொல்றாரு. அது நீங்க ஆண்ட விடணும்னு சொல்லி ஆண்ட எதிர்பார்க்கிறார். அதை நீங்க எடுத்து வாசிங்க. சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். என்னுடைய பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதே தாவீதுதான் இந்த வார்த்தை சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிச்சிருங்க. தாவீது நிறைய காரியங்கள் செஞ்சாப்புல, ஆனா பைபிள் சொல்லுது கர்த்தரோட இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி. ஏன் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னா அவனுடைய இருதயம் பத்தினா ஒரு உணர்வுள்ள இருதயமா இருந்துச்சு, ஒரு உணர்வுள்ள இருதயம். உங்களை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தப்பு பண்றீங்க, அந்த தப்பை ஒருத்தர் சொல்லும் பொழுது உடனே நான் செய்யற தவறு, தப்பு பண்றேன், தப்பு தான் செய்யறேன், அதை திருத்தி கொள்றதுக்கு கர்த்தர் உதவி செய்வார் அப்படின்னு நீங்க உடனே சடனா நீங்க உணர்ந்தீங்கன்னா தப்பு இல்லை. சில பத்திரிகை தப்பு செய்வாங்க, சொல்லும் போது ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. கணவர் தப்பு செய்வாரு, ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. பிள்ளைங்க தப்பு செய்வாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தருக்கு முன்னாடி யாரும் தப்பவே முடியாது. கர்த்தர் சொல்லும் பொழுது நீங்க அவர்கிட்ட கணக்குகளை சொல்லவே முடியாது, காரணங்களை அடுக்கவே முடியாது. அதுக்குண்டான காரியத்துக்கு உண்டான பைபிள் சொல்லிட்டு பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகும். கட்டாயம் நீ பிள்ளைய உணரல, மிஸ்டேக் நீ உணரல அப்படின்னா நிச்சயமாகவே பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய வேதனைக்குள்ளாம் கடந்து போயிட்டே இருப்பீங்க. உங்க மாற்றம் உங்க வாழ்க்கையில எல்லாம் நீங்க எல்லா காரியத்தையும் நான் முடிச்சுட்டேன், எதுக்கு ஆண்டவர் தேடணும், எதுக்கு ஆண்டவர் சபைக்கு கடந்து போகணும் அப்படின்னா நீ முடிச்ச காரியம் முழுவதுமா சோதரம். நீ என்னென்ன காரியம் எல்லாம் கத்துட்டு வாங்கி முடிச்சியோ அந்த காரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைவாவே நிற்கும், அப்படி ஆசீர்வாதம் பெறாம அப்படி முழுமை பெறாமே நிற்கும். ஸ்தோத்திரம். வீட்டுக்கு போன பிறகு எல்லா வீடுகளையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீன் இந்த மாதிரி காரியம் எல்லாம் இருக்கும். சிக்கன் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வச்சுட்டீங்க, உப்ப மாத்திரை போடல, எப்படி இருக்கு குழம்பு? எல்லாம் மசாலா எல்லாம் பயங்கரமா அரைச்சி ஊட்டி எல்லாம் பண்ணி வச்சுட்டு கொதிச்சு வச்சுட்டீங்க, சாப்பாடு இறக்கி வச்சுட்டீங்க. இந்த பக்கம் மீன் இருக்குது, சிக்கன் இருக்குது, எங்களுடைய முட்டை இருக்குது, எல்லாத்துக்கும் உப்பு மாத்திரை நீங்க போடல, எப்படி இருக்கு சாப்பாடுறது? கட்டாயம் நீங்க என்ன பண்ணாலும் உப்பு மாத்திரை நீங்க போடல அப்படின்னா அதோட சுவையே தெரியாது. அதே போலதான் எல்லாம் கத்திரிடத்துல நீங்க வாங்கிக்கிறீங்க, அதனால சில காரியங்களை பிழையா பண்ணிட்டே இருக்கிறீங்க, தப்பு செஞ்சுட்டே இருக்கிறீங்க. நீங்க உணர்ற வரைக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்க உணரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறார். நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அவர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையுமே உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாரு. நீங்க உணரல அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் அப்படி தாமதமாகும், தடையாயிரும். உப்பு போடாத சாம்பார் மாதிரி ஆயிரும் வாழ்க்கை. அடுத்து வாசிங்க. இந்த சம்பவம் வேதத்தில் 2 பகுதியில் எழுதப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 24 1 படிக்கிறேன், 1-3 முடிய வசனங்கள். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். இதே நீங்க 1 நாளாகமம் 21 படிச்சீங்கன்னா தாவீது பார்த்தீங்கன்னா தாவீது ஏவந்து யாருன்னா சாத்தான் எழுதப்பட்டிருக்கு. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் படிச்சீங்கன்னா இது 2 ஒரே சம்பவம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய இஸ்ரவேல் மக்களை விளக்கம் பார்க்குது. என்னைக்கு இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களை எல்லாம் நான் இந்தி சாத்தான் ஏவி என்றது எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? 1 2 3 என்றது. அந்த மாதிரி இஸ்ரவேல் மக்களை
தாவீது ராஜா சாத்தான் ஏவி லெக்கம் பார்க்கறான், எண்ணி பார்க்க சொல்றான். சாத்தான் ஏவறான். அப்படிங்களே அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாப்பை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்சேபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். தான் மட்டும் பெயர்சேபா முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்கள் எல்லாத்தையுமே என்ன அப்படின்னு சொல்லி தாவீது ராஜாக்கள் சாத்தான் ஏவறான். அது ஏவும் பொழுது, ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய மக்கள். இப்ப நீங்க ஒரு தவறு செய்றீங்க, ஒரு குற்றம் பண்றீங்க அப்படின்னா அதை கண்டிப்பதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. நீ தப்பு செஞ்சுட்ட, இந்த தப்புக்கு தண்டனை உண்டு, தன்னை கொடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு கிடையாது. ஏன்னா நீ செய்ய தப்புன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் என்னிலிருந்து பேசுறாரு. ஆனா தப்புக்குரிய தண்டனை கொடுக்கறது கர்த்தர் தான். இதே போலதான் கர்த்தரும் நீ செய்யக்கூடிய தப்பிதங்களை ஸ்தோத்திரம், நீ செய்யக்கூடிய பிள்ளைகளை உணர்த்தவா மட்டும்தான் முடியும். இப்ப தாவீது ராஜாக்குள்ள சாத்தான் ஏவி இந்த காரியத்தை தான் செய்யறான். அப்ப எல்லா இஸ்ரவேல் மக்கள் தான் முதல் பெயர்சேபா முழுவதும் பாத்தீங்கன்னா போய் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் என்ன சொல்றா? படிங்க, சீரம் கீழே படிங்கம்மா. நீ தான் முதல் பெயர்சேபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவருடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாக வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவராகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். ஆகிலும் யோவாப்பும் ராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. தாவீது ராஜாக்குள்ள சாத்தான் ஏவி இந்த மக்களை எல்லாத்தையும் எண்ணிட்டு வா அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க கீழே உள்ள எந்த அதிகாரிகளுக்கும் அதிகாரம் இல்லை. அப்ப இவன் சொல்றான், சேனாதிபதி சொல்றான், அந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய மக்கள், இந்த மக்கள் கர்த்தருக்கு தான் அவங்களுக்கு எல்லா அதிகாரம் உண்டு. உங்களுடைய பொருட்களை நீங்க பொறுத்து கொண்டாடுறதுக்கு அதிகாரம் உண்டு, உங்க பொருட்களுக்கு நான் ஒழுங்கு கொண்டாட முடியாது. அதே போலதான் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய மக்கள், அவங்களை எண்ணுவதற்கு அதிகாரம் ராஜாவுக்கு கிடையாது. அதனால தேவனிடத்திலே அவங்க கீழே படிமா, அதே 7 படிங்க. பிற்பாடு தீரு என்னும் கோட்டைக்கும் ஏவியர் கானானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போய் அங்கே இருந்து யூதாவின் தென்புறமான பெயர்சேபாவுக்கு போய் இப்படி தேசமெங்கும் சுற்றி திரிந்து 9 மாசமும் 20 நாளும் 9 மாசம் 20 நாள் அந்த கர்த்தருடைய தாவீதுடைய சேனாதிபதி 9 மாசம் 20 நாள் தேசம் சுத்தி திரிந்து எத்தனை பேர் எண்ணிட்டான். ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள். வந்து யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். 8 லட்சம் பேர் இருந்தாங்க. யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். கிட்டத்தட்ட எத்தனை மாதம் போயிருக்காப்புல? 9 மாதம் 20 நாள் தாவீதுடைய சேனாதிபதி போய் தான் முதல்ல இருந்து பெயர்சேபா முழு சுத்தி திரிஞ்சு இத்தனை மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி தொகை எண்ணி சொல்றாங்க ராஜாவிட்ட. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. உடனே தாவீதுக்கு அதான் மனமுள்ள இருதயம், நம்ம செய்வது தவறு அப்படின்னு சொல்லி சேனாதிபதி மூலியமா கர்த்தர் சொல்றாரு. இஸ்ரவேல் மக்களை இலக்கம் பார்ப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய மக்கள், உங்களை நியாயம் தீர்ப்பதற்கு கர்த்தருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. யாருக்குமே நியாயம் தீர்ப்பதற்கு, உங்களை ஆசீர்வதிப்பதும் உங்களுடைய தப்புகளை உணர்த்துவதும் அதுக்கு உண்டான தண்டனை கொடுப்பதும் கர்த்தருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. அதே போல இஸ்ரவேல் மக்களை எண்ணுவதும் அவங்களை ஆசீர்வதிப்பதும் அவங்க செய்யக்கூடிய தப்பிதங்களை சுட்டி காட்டுவதும் அவங்களை கண்டிப்பதும்
அதிகாரம் கர்த்தருக்கு மட்டும்தான் உண்டு, இந்த ராஜாவுக்கு கிடையாது. நீங்க எடுத்து வாசி யாத்திராவின் 30ஆம் அதிகாரத்துல 11 படிங்களே, ஏன் அதிகாரம் என்னன்னு பாப்போமே. யாத்திராவின் 30:11-15 முடிய. இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். இப்ப உங்க பிள்ளைகளை ஒரு ஊர்ல ஒண்ணு இல்ல, ஒரு திருச்சியில ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது, ஒரு பெரிய ஊழியம் நடக்குது, ஒரு பெரிய பாஸ்ட் வராங்க. அப்ப நான் உங்களை கூப்பிடுறேன், நீங்க வாங்க உங்க பிள்ளைகளை அனுப்புங்க அப்படின்னு சொல்றேன். உங்க பிள்ளைகளை நீங்க எல்லாம் கலந்து வாரீங்க. சரி, பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து பிள்ளைகளை மட்டும் அனுப்பி விடுறீங்க. அப்ப பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் யார் கொடுக்கணும்? அந்த பிள்ளைகளை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வீட்டுல சேர்க்க வேண்டியது கடமை யாரோட கடமை? என்னுடைய கடமை. அதே போல இஸ்ரவேல் மக்களை எண்ணுவதே தப்பு. நீ என்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வியாதி வராதபடிக்கு அவங்களுக்கு என்ன செய்யணுமா? ஒரு காரியத்தை அவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யணும். அது என்ன காரியம் படிங்களே. எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். சேக்கல் என்ன தெரியுமா உங்களுக்கு? சேக்கல்னா அரை சேக்கல்னா என்ன எத்தனை பேர் தெரியும் உங்களுக்கு? அரை. இந்தியாவுல பணங்களுக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர் உண்டு இந்தியா பணங்கள்ல? ரூபாய்னு உண்டு. இதே பாத்தீங்கன்னா வேற நாடுகள்ல இஸ்ரேல் எல்லாம் இஸ்ரேல்ல சேக்கல். இஸ்ரேலினா அந்த இஸ்ரேல் மக்களை என்றதே மிகப்பெரிய தப்பு. தாவீது ராஜாவுக்கு அது அதிகாரம் கிடையாது. நீ என்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அரை சேக்கல் பணத்தை நீ கொடுத்துட்டு தான் அவங்களை எண்ணணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. படிமா. ஒரு சேக்கலுக்கு 20 கேரா. கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். கவனிங்க, அப்ப கர்த்தருக்கு அரை சேக்கல் தான் கொடுக்கணும். அப்ப கவனிங்க, அப்ப அரை சேக்கல் கர்த்தருக்கு கொடுத்தே ஆகணும். படிங்க. எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். யார் கொடுக்கணுமா? கர்த்தருக்கு செலுத்தணும். வயசு கொண்டு போட்டிருக்குது. அதே போல எங்க வந்துருக்குமா? சாமியலுக்கு வந்துருக்குப்பா. 2 சாமியல் வந்துருங்க. 12 படிங்க. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். கவனி, இஸ்ரவேல் மக்களை நான் எண்ணி பார்த்தது பெரிய பாவங்கிறத வாழ்ந்து கொண்டேன். கர்த்தரக்கூடிய மக்களை எண்ணுவதற்கு ராஜாவுக்கு அதிகாரம் இல்லை. அதே போலதான் தேவப்பிள்ளைகளே, நம்மளுடைய ஆத்மா நம்மளுடைய ஆவிக்கு நீங்கள் நானும் அதிகாரி இல்லை. அது அதிகாரி யாரு? கர்த்தர் தான் அதிகாரி. இந்த ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் அவர் தான் அதிகாரி. நம்ம அவர் தான் நமக்குள்ள ஆய்வு செய்யணும். நீ நமக்குள்ள ஏதோ ஆய்வு செஞ்சுட்டு இருக்குது. அவர் குற்றத்துல சரீரத்துக்குள்ள ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியான ஆய்வு செய்யணும். இன்னைக்கு எதோ உள்ள ஆய்வு செய்யுது. அப்ப ஆன நிச்சயமா உங்கள்கிட்ட கணக்கு கேட்பாரு. அதுவே ஒரு பிழை. நீ யோசிக்கிற எனக்குள்ள யார் ஆய்வு செய்யறா? நான் செய்யக்கூடிய காரியம் கர்த்தருக்கு பிரியமான பாதைக்கு கர்த்தர் விரும்புற பாதையில நான் போறேனா? அவர் பிரியமான செய்யறனா அப்படிங்கிறதுனால கூட நீங்க ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொருத்தரும் நான் செய்த பாவத்தை பெரிய பாவம் செய்தேன்னு சொல்லி கர்த்தரிடத்துல ஒவ்வொரு வாயை கதறான். கேபடிமா. இப்போதும் ஆண்டவரே அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியினமாய் செய்தேன் என்றான். தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது. கவனிங்க, காத்து ஒரு பெரிய கர்த்தருடைய ஊழியக்காரன்ட்ட தாவீது செய்த பாவத்துக்கு உண்டான ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. கேபடிகளே, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். கவனிங்க, தாவீது இஸ்ரவேல் மக்களை என்ன நிமித்தமா அந்த அப்படியே ஒரு தேவ மனுஷன் மூலியமா கர்த்தர் சொல்றாரு, 3 காரியத்தை உனக்கு முன்னாடி வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார்.
அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டும். நீ செய்த பாவத்தின் நிமித்தமா கர்த்தர் பாருங்க பச்சிக்கிற அக்னியா இருக்கிறார். நீங்க பிள்ளைகளை நீங்க உணரல அப்படின்னா அவர் பச்சிக்கிற அக்னி. பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா தேவன் அப்படித்தான் இருந்திருக்காரு. ஒருத்தங்க பாவம் செஞ்சுட்டா கர்த்தர் அப்படியா பச்சிக்கிற அக்னியா மாறிடுவார். அப்ப பாத்தீங்கன்னா 3 காரியத்தை தாவீது இஸ்ரவேல் மக்களை எண்ணி பார்த்தது நிமித்தமா செய்த பாவத்தின் நிமித்தமா பாத்தீங்கன்னா 3 காரியத்தை வைக்கிறார். முதல் காரியம் பாத்தீங்கன்னா 7 வருஷம் தேசத்துல பஞ்சம் வரும். இரண்டாவது அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ. கவனியம். இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா 3 மாசம் உன் சத்துருக்கள் எல்லாம் பின்னாடி துரத்துவாங்க, அவங்களுக்கு முன்னாடி ஓடிட்டே இருப்ப. இது இரண்டாவது காரியம். மூணாவது காரியம் உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ. கவனிய 3 காரியத்தை 3 விருப்பத்தை 3 காரியத்தை வைக்கிறாரு. நீ செய்த பாவத்தின் நிமித்தமா 7 வருஷம் பஞ்சம் வரும், அது உனக்கு வேணுமா? இல்ல அப்படின்னா 3 மாசம் சத்துக்கள் எல்லாம் பின்னாடி தொடருவாங்க, அது உனக்கு வேணுமா? இல்ல அப்படின்னா 3 நாள் உன் தேசத்துல கொள்ளை நோய் வரும், மக்களுக்கு எல்லாத்துக்குமே கொள்ளை நோய் வரும், எது உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பாத்தீங்கன்னா அந்த காத்து மூலியமா கர்த்தர் பேசுறாரு. கேட்படிமா. அப்போது என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கண்களில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். கவனிங்க. உடனே தாவீது சொல்ல பதில் பாருங்க. ஆண்டவர் கணக்கிலே கொடுக்கிறேன் 3 தண்டனையை கர்த்தருக்கு மாதிரி வைக்கிறாரு. இந்த 3 தண்டனைகள்ல அவருடைய இரக்கம் மகா பெரியது, அவர் எனக்கு என்ன செய்யணுமோ அவர் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி தாவீது நான் செய்து பாவம் அப்படிங்கிறத உடனே உணர்ந்து கர்த்தர் இடத்துல சொல்லும் பொழுது கர்த்தர் பாத்தீங்கன்னா செய்த பாவத்துக்குரிய தண்டனை அவனுக்கு கிடைக்குது. 3 காரியம். உனக்கு இதுல எது வேணும்னு கேட்கிறாரு. அது தாவீது சொல்றாரு கர்த்தர் என்ன செய்ய பிரியமோ செய்யட்டும் அப்ப சொல்லி கர்த்தருடைய பாவத்தை விழுந்துட்டான். கேட்படிமா. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் சேவா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். எத்தனை பேரு? தாவீது செய்த பாவத்தின் நிமித்தமா 3 காரியத்தை கர்த்தர் முன்னாடி வைக்கிறாரு. அந்த 3 காரியத்துல கர்த்தருக்கு என்ன, நான் மிகப்பெரிய கொடிய பாவம் செஞ்சுட்டேன், மக்களை என்னது கர்த்தருக்குரிய உரிமைய நான் எடுத்தது தப்பு அப்படிங்கிறத உணர்ந்து சொல்லி 3 காரியத்தை 3 தண்டனையை கர்த்தர் முன்னாடி வச்சு கர்த்தருக்கு என்ன பிரியமோ செய்து தாவீது சொன்ன மாத்திரமா 3வது காரியம் 3 நாள் அதே பெரிய வியாதி வருது. போனா போல ஒரு பெரிய வியாதி. எத்தனை பேர் இறந்து போனாங்க? 70,000 பேர் இறந்து போனாங்க. கர்த்தர் பட்சபாதம் இல்லாம அடிச்சார். 70,000 பேர் செத்து போனாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட தேவனைத்தான் நீங்களும் ஆலோசிச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் நானும் பிள்ளைய உணரல அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிள்ளைய வராம நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் செய்வது தவறுன்னு தெரிஞ்சுமே தவறு தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறீங்க. தவறு, பொய் பேசுவது தவறு, டிவி பார்ப்பது தவறு, செல்போனுக்கு அடிமையா இருப்பது தவறு, பட்டி குழுவது தவறு, வட்டி வாங்குவது தவறு, ஆலயத்துக்கு வராமல் இருப்பது தவறு, சமமா காணி கொடுக்காம இருப்பது தவறு. இந்த மாதிரி பல காரியங்கள் தவறு அப்படின்னு தெரிஞ்சுமே நம்ம தவற பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சரி பாத்தீங்கன்னா சில காரியம் எல்லாம் ஆண்டவன் கொடுக்கும் பொழுது ஆண்டவே எனக்கு வீடு கொடுத்தா இந்த வீட்டுல எப்பொழுதுமே ஜெபம் நடக்கும்பா சொல்லுவாங்க. அந்த வீட்டுல வீடு கொடுத்துருவாரு, ஜெபமே நடக்காது. இந்த கல்யாணம் அப்படியே முடிஞ்ச ஆண்டே உங்களுக்கு சாட்சியா இருக்கும். பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிருக்கும், சாட்சியை வாழ மாட்டாங்க. கர்த்தருக்கு சில காரியங்களை பொருத்தங்களை பண்ணுவாங்க, அந்த பொருத்தங்களை செய்யவே மாட்டாங்க. ஆண்டவருக்கு வேலை கிடைச்சிட்டா இந்த வேலையிலிருந்து வரக்கூடிய சம்பளத்தை மாசமா தசமமா கர்த்தர் கொடுப்ப சொல்லுவாங்க. வேலை கிடைச்சோடனே கர்த்தர் மறந்துடுவாங்க. பல வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், அது வாங்கிட்டேன், இது வாங்கிட்டேன், கர்த்தருக்கு கம்மியா கொடுத்த கர்த்தர் வாங்கிக்குவார். இதே தேவன் தான் தாவீது இந்த பாவத்து நிமித்தமா 70,000 பேரை கர்த்தர் அழிச்சார். 3 நாள் கொள்ளை நோய். அத ஒரு நாள்ல 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. 70,000 பேர் மறிச்சு போயிட்டாங்க. கர்த்தர் ஈவிரக்கமே பார்க்கல. கேள்விப்படிமா.
தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு. கவனிங்க, தேவதூதன் பாத்தீங்கன்னா அடுத்த பகுதியில நிறைய அழிவுக்கு நேரா தேவதூதன் நீட்டும் பொழுது கர்த்தர் மனஸ்தாபப்படுறாரு. ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார். கவனிங்க, அந்த 70,000 பேர் மறிச்சு போயிட்டாங்க. தேவதூதன் அடுத்த பகுதியில போய் பாத்தீங்கன்னா அழிக்கணும்னு சொல்லி கையை நீட்டும் போது அவன் சொல்றாரு, அந்த மக்கள் மேல கர்த்தர் இரக்கம் படுறாரு. ஏன் அப்படி இரக்கம் படுறாரு அப்படின்னா, அந்த இடத்து மேல ஒரு விசேஷ ஒரு காரியம் உண்டு. அந்த காரியத்தை கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். அப்ப நிறுத்துறாரு. நிறுத்திட்டு அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வானாவில் போர் அடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். கவனிங்க, அந்த களம்னா ஒரு இடம். அந்த இடத்து பேர் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? அர்வானா. அது இன்னொரு பேர் உண்டு. எடுத்து வாசிங்களே. 1:4 அதிகாரத்தை வந்து பார்ப்போம். அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, ஒர்னா. அந்த ஒர்னா இடத்துலதான் தேவதூதன் நிக்கிறான். அந்த 70,000 பேரை அழிச்சுட்டான். கர்த்தருடைய தூதன் வந்து அழிச்சிட்டு அந்த ஒர்னா அந்த இடத்து மேல தேவதூதன் நிக்கிறான். அப்படியே வானத்துக்கு பூமிக்கு நிக்கிறான் அந்த மக்களை அழிக்கிறதுக்கு. கர்த்தர் பாத்தீங்கன்னா உடனே போதும் நிறுத்து அப்படின்னு சொல்ற. அந்த ஓர்னா அப்படி இடத்துக்கு பாத்தீங்கன்னா அதுல 3 சிறப்புகள் இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த சிறப்புகள் பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து வாசிங்க, உங்க வீட்டுல படிச்சு பாருங்க, நேரம் இல்ல. அந்த ஓர்னா அந்த இடத்துலதான் என்னாச்சுன்னா பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் இருக்காப்புல பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் உடைய பிள்ளை ஈசாக்க பலியிட கூட்டி போன இடமும் அந்த மலை என்ன மோரியா மலை வந்து இந்த ஓர்னா மலையா தான் இருக்குது. அந்த காலத்துல தான் அந்த மலை இருக்குது. அது அந்த ஒரு சிறப்பு அந்த மலைக்கு உண்டு. ஆபிரகாம் செய்த தியாகத்து நிமித்தமாய் அந்த இடத்துல இந்த மக்களை அழிக்கும் போது கர்த்தர் நிப்பாட சொல்றாரு, நீ அழிக்காப்ப நிப்பாடுன்னு சொல்லி. அதே போல பாத்தீங்கன்னா அந்த ஓர்னா மலையில தான் சாலமோன் கட்டப்பட்ட தேவாலயம் இருக்கு. பின்னாடி வந்து அடுத்தது எப்படி வருது, தாவி எப்படி ஆபிரகாம் அப்படி வராங்க. இந்த 3 காரியங்கள் வரிசையா வருது. அந்த இடத்த தேவன் ஏன் மக்களை 3 நாள் கொள்ளை நூல் 70,000 பேர் அழிச்சு தேவன் அந்த இடத்து மேல களத்து மேல நிற்கும் பொழுது அழிக்குதான் சொல்றது காரணம் பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் பலியிடத்துக்கு கூட்டி போன மலைய அந்த ஓர்னா இருக்கிற அந்த மலை இருக்குது. அதனால கர்த்தர் பாதுகாத்தார். அதே போல அழிக்கலாம்னு சொன்னார். 2வது காரியம் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா, சாலமோன் கட்டின தேவாலயம் அந்த இடத்துல இருக்குது. 3வது காரியம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட இடம் எந்த இடம் தெரியுமா உங்களுக்கு? எந்த இடம்? கொல்கத்தா மலையும் இந்த ஓர்னா மலையில தான் இருக்குது. அப்படியே வரிசையா வருது, ஒவ்வொரு காலங்களா வருது. ஆபிரகாம்ல இருந்து சாலமோன்ல இருந்து அப்படியே ஆண்டவர் புதிய ஏற்பாடு ஆண்டவர் அந்த மலையில தான் ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த கொல்கத்தா மலையும் இருக்குது. அப்ப அந்த களத்துல இவ்வளவு சிறப்புகள் இருக்கு. அதனாலதான் அங்க உள்ள மக்களை கர்த்தர் அழிக்க வேணான்னு சொல்லி நிப்பாட்டினார். படிமா. ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன். கவனிங்க, தாவீது சொல்றாப்புல, ஆண்டவரே நான் தான் பாவம் செய்தேன், இஸ்ரவேல் மக்களை இலக்கத்தை நான் தான் எண்ணி பார்த்தேன், உம்முடைய மக்கள் என்றது நான் தான் பண்ணேன். ஆண்டவர் 70,000 மக்களை நீங்க கொள்ளைகளை அழிச்சிட்டீங்கப்பா, நீங்க தயவு செஞ்சு நீங்க இறக்கம் பாராட்டுங்க, என்னையும் என் குடும்பத்தையும் நீங்க அழிங்க. அந்த ஸ்தோத்திரம் இந்த ஆடுகள் என்ன செய்யும், இந்த மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி தாவீது கர்த்தர் இடத்துல ஒப்புரவாகிறான். தன்னுடைய பிள்ளையை உணர்றான். நான் பண்ற பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். நீ தாவீதை போல நீங்களும் உங்க தப்பு உங்களுடைய மிஸ்டேக்க நீங்க உணர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதே தேவன் தான் பச்சைபாதம் இல்லாம 70,000 பேரை அழிச்ச தேவன் தான் நீங்களும் ஆராதிக்கிறோம். தேவனுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் தேவ கண்கள் நம்மளை பாதுகாக்குது, நம்மளை பார்த்துட்டே இருக்குது, நீங்க என்ன செய்றீங்க, என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்றீங்க அப்படின்னு கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். அப்ப அழிக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளையை நீங்க உணரல அப்படின்னா அதே தேவன் தான் ஆராதிக்கும், நமக்கு அவர்களுடைய தண்டனைகள் நிச்சயமாய் வந்துவிடும். கீழே படிமா. நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, என்ன செய்யும், உம்முடைய கை எனக்கும் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமா இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீ போய் எபூசியனாகிய அர்வானாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். இடத்துல தேவனுக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டு. நீ செய்த பாவத்தோடைய விளைவா, நீ இஸ்ரவேல் மக்களை இரக்கம் பார்த்த அதோடைய விளைவா
3 காரியத்தை கர்த்தருக்கு முன்னாடி வச்சாரு. அது ஒரு காரியத்தை, 3வது காரிய கொள்ளை நோயை கர்த்தர் அனுப்புனாரு. 70,000 மக்கள் மறிச்சு போயிட்டாங்க. உன் தப்ப நீங்க உணர்ந்துட்ட. அந்த களத்துல அந்த இடத்துல தேவனுக்கு என்று ஒரு பெரிய படிக்க நேரம் இல்லை சொல்றதுக்கு அவர் சொல்லி முடிச்சிடுறேன். அப்ப உடனே அந்த இடத்துக்கு தாவீது கடந்து போறாரு. கடந்து போய் அந்த ஓடின அவனுடைய களத்துல போய் இடத்துல போய் இந்த இடத்துல விலைக்கு கொடு அப்படின்னு கேட்கிறான். கேட்கும் பொழுது தாவீது சொல்றான், இடத்துக்கு சொல்றான், ஏன்னா ஐயா பெரிய ராஜா, இங்க ஆடுகள் இருக்கு, மாடுகள் இருக்கு, எல்லாமே இருக்கு, இந்த இடத்துல சும்மாவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் செய்த பாவத்துடைய விளைவா, நான் செய்த பெரிய குற்றத்துடைய விளைவா என் மக்கள் எல்லாம் வியாதியில பாதிக்கப்படுறாங்க, இந்த இடத்துக்கு வரைய விலைக்கு மேல கூடுதலான பணங்களை கொடுத்து இடத்த வாங்குறான். இடத்த வாங்கி இங்க ஆலயத்தை கட்டுறான். ஆலயத்தை கட்டி பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு பலிடுறான். பலினா ஆட்டுக்குட்டிகள்லாம் வெட்டி மேல பலி வைக்கிறான். வெட்டி பெரிய இது மாதிரி கட்டி மேல வைக்கிறான். வச்சோடனே வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த ஆடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தரை பத்தி அங்கீகரிச்சார். அது நிமித்தமா அந்த கொள்ளை நிறுத்தப்பட்ட தேசத்துல தேவப்படையில் தாவீது செய்த பாவத்தை பிழைய தாவீது உணர்ந்தான். ஆனா உணர்ந்தும் கூட அவன் நிமித்தமாய் 70,000 மக்கள் செத்து போனாங்க. கர்த்தர் ஈவிரக்கம் இல்லாம எல்லாத்தையுமே அழிச்சார். நீங்க உங்களோட தப்புகளை நீங்க உணரல அப்படின்னா அதே தேவன் தான் கர்த்தரை ஆராதிக்கணும். நீங்க என்னென்ன பாவங்கள் செய்றீங்க, இன்னைக்கு அநேக ஆலயத்துக்கு வரல, இன்னைக்கு அநேகருக்கு பலவீனங்கள், இன்னைக்கு வந்திருக்கிற எத்தனையோ பேருக்கு பலவீனங்கள் இருந்த போதிலும் ஆண்டவர் தேடலுன்னு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஆண்டவர் தேடுவதற்கு நீங்க பலவீனங்கள் பல காரணங்கள், ஏதோ எந்த காரணமா இருந்தாலும் கர்த்தர் ஒரு நாளும் அங்கீகரிக்கவே மாட்டார். அதுவே நீங்க செய்யக்கூடிய பெரிய தப்பு. இந்த நாள்ல ஆலயத்தை மிஸ் பண்றதே பெரிய தப்பு. குத்துக்கிற ஊழியத்தை மிஸ் பண்றதே பெரிய தப்பு. அதுக்கு முன்னாடி பல காரணங்கள் நீங்க அடுக்கலாம். அதெல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி செல்லுபடியே ஆகாது. கர்த்தர் ஒரு நாளுமே அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அதே பச்சிக்கிற அக்கினியுள்ள தேவனை தான் நீங்க ஆராதிக்கிறோம். இவன் செய்த பாவத்தின் நிமித்தமா 70,000 பேர் கர்த்தர் அழிச்சார். தப்பு பண்ணிட்டான். நீ பண்ண தப்புக்கு 3 தண்டனை காத்து இருக்குது. உனக்கு எது வேணும் கர்த்தர் கேட்டார். ஆனவே நீங்க என்ன பெரிய செய்ய சொல்லி தாவீது, அதுவும் அந்த நேரத்துல பண்ண பாவத்தை உடனே அவன் இருதயம் உணர்ந்து, அதனாலதான் தாவீது கர்த்தரோட இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். கர்த்தரோட இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தது காரணம் அதுதான். அப்படி யாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம், 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். எல்லாம் கண்களை மூடுங்க பார்ப்போம். ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். தேவப்பிள்ளைகளே, கரை இல்லாம பிழை இல்லாம தேவ சந்நிதியில நீங்கள் நானும் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கரையோடு பிழையோடு தாவீது செய்த பெரிய பாவம் இஸ்ரவேல் மக்களை எண்ணி பார்த்தது, இரக்கம் பார்த்தது. அவன் கரையோடு பிழையோடு தேவனுக்கு முன்னாடி நின்னா, அவன் பண்ணது தப்புன்னு சொல்லி அவன் இருதயத்துல பெரிய உணர்வு வந்துச்சு. ஆனாலும் அவன் பண்ண தப்புக்கு பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகும். அவன் நிமித்தமாய் இஸ்ரவேல் மக்களை 70,000 பேரை கர்த்தர் அழிச்சார். தன்னுடைய பாவத்தை அவன் உயர்ந்து தேவனிடத்தில் அறிக்கையிடும் பொழுது, விண்ணப்பம் பண்ணும் பொழுது, கர்த்தருக்கு என்று பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று தேவன் ஏவதன் நிமித்தமாய் இடத்தை விலை கொடுத்து, அதிக விலை கொடுத்து இடத்தை வாங்கி தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி பலிகளை செலுத்தினான். அந்த பலிகளை செலுத்துவது நிமித்தமா தேவன் பலிகளை ஏற்றுக்கொண்டு இந்த கொள்ளை நிலையை கத்த நிறுத்தினார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் நானும் தேவனுக்கென்று பலிகளை செலுத்த வேண்டும். ஆண்டவரே, நான் செய்திருக்கிற பாவங்கள், பிழைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், துணிகரங்கள், தவறுகள், தாவீதை போல எனக்கும் ஆண்டவரே உணவுள்ள இருந்ததை தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அடுத்த படிக்குமா? 1 தெசலோனிக்கேயர் 3:13.
இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. கவனிங்க, அதனால கூட கரை இல்லாம, பிழை இல்லாம, குற்றம் இல்லாம, பாவம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்ற. கொஞ்சத்துல ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அதை தேவன் விரும்புகிறார். தேவப்பிள்ளைகளே, உங்களோட ஆவி ஆத்மா என்ன பிழையோடு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, என்ன குறையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, என்ன கரையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? தாவீது செய்த பாவத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்துல பலிகளை செலுத்தி அவன் நிமித்தமாய் வந்த ஏற்பட்ட பாவத்திற்கு அவன் ஸ்தோத்திரம் அப்பா, தேவனுக்கென்று பரிகாரங்களை செய்து கர்த்தருடைய பாதப்படியில் அமர்ந்தான். அது நிமித்தமாய் கொள்ளை நிறுத்தப்பட்டுச்சு. ஆசீர்வாதம் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் நம் அனைவரோடு சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.